பிரிவினை சபைகள் என்றைக்கும் மனிதரை இயேசுவோடு இணைக்காது. கடவுளுடைய மகனோடு மனிதரை இணைக்காது. அதனுடைய புரிதல் இருக்குதுல்ல, அதனுடைய அடிப்படை, அதனுடைய தியாலஜியே நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பிரிச்சே தான் வச்சுருக்கும். அது என்ன சொல்லும்? கடவுள் மனிதராக வந்துட்டாருப்பா, அவர் உனக்காக மரித்தாருப்பா, உயிர்த்தாருப்பா, எல்லாம் ஓகேப்பா, நீ அவரை ஏற்றுக்கிட்டேன்னா உனக்கு ரட்சிப்பு உண்டுப்பா. ஆனால் அது நடக்குதாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைப்பா, செத்ததுக்கப்புறம் நீ தூங்கிட்டு இருப்பாப்பா, அவர் ரெண்டாவது ஒரு தடவை வந்துதாப்பா உன்னை இணைப்பார் அப்படின்னு சொல்லி. அது வரைக்கும் நீ வேறப்பா அவர் வேறப்பான்றோம். இந்த இணைப்பை அது தரவே தராது. இப்போ இந்த இணைப்பையே தராமல் அது இயேசுவை கடவுளுடைய ஒரே மகன் அப்படின்னு சொல்லுதுன்னா அந்த புரிதல் வேறு. ஆனால் கத்தோலிக்க திருச்சபை என்ன சொல்லுதுன்னா அது அகம்பாவத்தோடு சொல்லாது. அது என்ன சொல்லுன்னா, தம்பி, விண்ணரசுங்கிறது உனக்கு எட்டாத தூரத்தில் இருந்துச்சு, அது நெருங்கி வந்துருச்சு. அதாவது இயேசு மனிதராக இந்த பூமிக்கு வந்தோடனே அது நெருங்கி வந்துருச்சு. அந்த வந்த நெருக்கம் இயேசு மாட்சி பெறும்போது அது உலகத்துக்கே வந்துருச்சு.